யாக்கோபின் புஸ்தகம் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் சுயேட்சினால் இருக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. சோதிக்கப்படுகிற எவனொட்டான் தேவனால் சோதிக்கப்படும் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனையும் அவன் சோதிக்கிறோம் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு எச்சியானது கற்பத்தெறிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். எங்க சிந்தையில கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்புங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். எப்படி நாம தியானமா இருக்க முடியும்? ஆமென். நினைவில் வைத்திருக்கும் பொழுது, ஆமென், வார்த்தை உள்ளத்திலே வைத்திருக்கும் பொழுது, ஆமென், நமக்குள்ளாக இருமனம் இருக்க கூடாது. ஆமென். நினைவுகள் இருக்க கூடாது, இருக்க கூடாது. இருதயம் இருக்க கூடாது, இருக்க கூடாது. நினைவுகள் இருக்க கூடாது. ஆமென் அப்பா. கரங்கள் நினைவுகள் இருக்க கூடாது, இருக்க கூடாது, இருக்க கூடாது. ஆமென். என்னுடைய இருதயம் நிரப்பப்பட்ட இருதயமாக, ஆமென், நிறைவேற்றுகிற இருதயமாக, சுவிசேஷம் அறிவிக்கிற நிறைவாக இருதயமாக இருக்கும்படியாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.